17வது சபா சட்டமன்ற தேர்தல் எதிர்பார்த்தபடியே பல்முனை போட்டிகளால் களை கட்டுகிறது. இன்று காலை 25 மையங்களில் 9 மணிக்கு தொடங்கி 1 மணி நேரம் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. 11 மணிக்கு பிறகு தேர்தல் ஆணையமான எஸ்பிஆர் வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்த நிலையில் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் துலிட் தொகுதியில் 14 பேர் போட்டியிடுகின்றனர். அவர்களில் 6 சுயேட்சை வேட்பாளர்கள் ஆவர். பண்டாவ், தம்பருலி, இனானாம், கப்பாயான் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் 13 முனைப்போட்டி ஏற்பட்டுள்ளது. 2 தொகுதிகளில் 12 முனைப்போட்டியும், 6 தொகுதிகளில் 11 முனைப்போட்டியும், 9 தொகுதிகளில் 10 முனைப்போட்டியும் ஏற்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 73 தொகுதிகளில் ஒன்றில் கூட நேரடி போட்டி கிடையாது. 596 வேட்பாளர்களில் 80 பேர் 18 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர். 81 முதல் 99 வயதிலான 2 பேரும் போட்டியில் குதித்துள்ளனர். பாலின வாரியாக பார்த்தால் 71 பேர் மட்டும் பெண் வேட்பாளர்கள், எஞ்சிய 525 பேரும் ஆண்களாவர். இம்முறை பக்கத்தான் ஹராப்பான் தேசிய முன்னணி ஓரணியிலும், முதல்வர் டத்துஸ்ரீ ஹஜிஜி நோர் தலைமையிலான GRS கூட்டணி ஓரணியிலும், பெரிகத்தான் நேஷனல் இன்னொரு அணியிலும், வரிசான் கட்சி ஓரணியிலும் பிரதான கட்சிகளாக போட்டியிடுகின்றன. இதனால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான ஆட்சியை கைப்பற்ற கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. ஆட்சியமைக்க ஒரு கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ குறைந்தது 37 இடங்கள் தேவையாகும். இன்று தொடங்கும் 14 நாள் பிரச்சாரங்கள் ஓய்ந்து நவம்பர் 29ஆம் தேதி சபா மக்கள் தேர்தலில் வாக்களிப்பர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை கேட்க காத்திருக்கும் அன்பர்களா நீங்கள்? இதோ உங்களுக்காக சமய மாநாடு 2025 ஜொஹோர் குலுவாங் தமன் பிர்சாத்து ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் சமய மாநாடு நடைபெற திருவருள் கூடியுள்ளது.